செல்ல மகளே, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடு கண்ணே. வாழ முடியவில்லை என்றாலும் வெளிப்படுத்திவிடு. இதில் தவறாக நினைப்பார்கள் என்று உன் வாழ்க்கையை அழித்து கொள்ள முயற்சி செய்யாதே. ஒவ்வொரு உயிரும் போனால் கிடைக்காது. ஒளிவு மறைவின்றி வாழுங்கள். உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில்தான் உங்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணாக்காதீர்கள். உயிரை பாதுகாத்தது உன் தாய் தகப்பனுக்கு மட்டுமே தெரியும் என்று உணர்ந்து எந்த தவறான முடிவுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்று மனநிலைக்கு வாருங்கள். எந்த ஒரு தவறான மனநிலைக்கும் போகக்கூடாது என்று முடிவுக்கு நீங்கள் வந்தால்தான் நல்லது. எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது என்று நீங்களாகவே நினைத்து கொண்டு எங்கள் அன்பை முறித்து கொள்ள முயற்சி செய்யாதீர்கள். உன்னை இழப்பதற்கு திருமணம் செய்யவில்லை. உன்னை வாழ வைத்து உன் சந்ததியை பார்ப்பதற்காகவே நாங்கள் காத்திருக்கிறோமே தவிர கஷ்டங்களை தாங்க முடியவில்லை என்று உன்னையே நீ வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னால் வாழவே முடியவில்லை என்றால் வந்துவிடு கண்ணே. நேசிக்காமல் வேதனை கொடுத்து அழித்துவிட்டு அவர்கள் என்ன சுகம் காணப்போகிறார்கள் இந்த பூமியில்? அக்கம் பக்கத்தினர் பார்ப்பார்கள், உறவினர்கள் பார்ப்பார்கள், கேலியாக பேசுவார்கள் என்று நினைத்து உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே. நாங்கள் வாழ்வதே உனக்காக தான் மகளே. உன் இறப்பு எங்களால் தாங்க முடியாது என்பதை நீ புரிந்தால் எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாய். உன் இறப்புதான் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதை உணர்ந்தால் போதும். எந்த ஒரு தவறான முடிவுக்கு நீ முயற்சி செய்யக்கூடாது என்ற மனநிலைக்கு நீ வந்து பிறகுதான் எங்கள் கஷ்டம் தெரியும் உங்களுக்கு. மகளே, உன்னை இழப்பதற்கு நாங்கள் உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்கவில்லை. உன் சிரிப்பும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய கவனிப்பும் உன்னுடைய அன்பையும் பார்த்து மகிழ்ந்து போன நாங்கள் உன் துன்பத்திலும் உன் கஷ்டத்திலும் இருந்து உன்னோடு நாங்கள் இருக்கத்தானே வாழ்ந்திருக்கிறோம். எங்களுக்காக நீ யோசிக்க மாட்டாயா? என் அம்மா சொல்லுவாங்க, கொடிக்கு காய் பாரமா, பெத்தெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா என்று. எத்தனை வயதானாலும் தாய்க்கு தன் பிள்ளை குழந்தைதான் என்பதை உணர்ந்தால் அவர்கள் தவறு செய்வதற்கு யோசிக்க மாட்டார்கள். உன் கஷ்டத்தையெல்லாம் மறைத்து வாழ்ந்து விடாதே. எல்லாரும் வெளிப்படையாக பேசி பழக கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னையே நீ திடப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தாலே போதும். இந்த வாழ்க்கை வாழ்வது நாம் எல்லோரும் ஒரு முறைதான். இருக்கும் வரை அன்பு செலுத்தி போவோம். எத்தனை பெரிய கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு பெண்களையே பெற்ற தாய் தந்தையர் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று உணர்ந்து பெண் பிள்ளைகளை ஒரு நிமிடம் தாய் தந்தையரை யோசிக்காமலே பல துன்பத்துக்கு ஆளாகிவிட்டு போக பார்க்கிறார்கள். இனியும் அந்த தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் மகளே. இந்த உலகில் வாழ்வதற்கு பல வழிகள் உண்டு. இறப்பது எளிது, வாழ்வதுதான் கடினம். உங்கள் உறவுக்காக வாழ்ந்து விடுங்கள். இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அவ்வளவு கஷ்டப்படாதீர்கள். உன்னுடைய தாய் தகப்பன் உங்களை வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டதை விடவா உங்களுக்கு கஷ்டம் வந்து விட்டது? யோசித்து முடிவெடுங்கள்.